ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, யுகாண்டாலங்க. பார்க்குறவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அதான் ஒரு இன்ட்ரடக்ஷன். நீங்கள் பார்த்தாலே தெரியும் நாங்கள் எங்கேயோ போகிறோன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. கையில் வேறு நான் டிக்கெட் வச்சுருந்தேன். ஆமாங்க, கம்பாலாவில் இருக்கிற அக்கான்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தாங்க இந்த மியூசிக்கல் நைட் நடந்துச்சு. ஸோ நாங்கள் என்ட்ரன்ஸில் போகிறோம். இதான் நான் ஃபஸ்ட்டு டைம் போகிறோம் நாங்கள். ஸோ இதெல்லாம் ஒரு புதுசாக இருந்துச்சு எனக்கு. ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு தாங்க போனோம். டிக்கெட்டோட விலையை பார்த்திங்கன்னா 20,000 ஷில்லிங்ஸு. ஸோ மற்றபடி ஸ்பான்சர்ஸ்க்கெல்லாம் ஃப்ரீங்க, ஏன்னா ஸ்பான்சர் பண்ணுறாங்கல்ல. ஸோ வெளியில் இருக்கிற மக்கள் நாங்கள்லாம் இருக்கிறோம்ல, அவங்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி டிக்கெட் வாங்கிட்டு தான் போய் ஷோ பார்க்கணும். ஸோ அதை தான் இதுதான் ஃபஸ்ட்டு டைமு நாங்கள் டிக்கெட்டு வாங்கிட்டு நாங்கள் போய் பார்த்த ஷோ இது. மொத லைவ் மியூசிக்கல் கன்சர்ட் ஷோ, மேஜிக் ஷோ ஆல்சோ. ஆக்சுவலி நாங்கள் கிளம்புறது என்னமோ 6 o'clockங்க. பட் அங்கே 6:30க்கெலாம் ரீச் ஆகிட்டோம். ஸோ 6:30க்கெலாம் ரீச் ஆகிட்டோன்னே எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம், வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கன்னு இல்லை, எல்லாருமே. ஸோ எல்லோரும் அப்படியே மக்கள் வர தான் அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. அதில் பார்த்து பேசினார்கள், மூஞ்சை திருப்பி போயிட்டு இருந்தவங்களும் இருந்தார்கள். ஸோ உங்களுக்கே தெரியும், வீடியோ பார்க்கக்குள்ள எல்லோரும் விளக்கேற்றி விழாவை ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்படியும் நம்ம தமிழ் தாய் வாழ்த்து பாடணும். அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து முடித்து ஒரு இன்ட்ரொடக்ஷன், ஃபுல்லாக டான்ஸு தாங்க. இதை நான் வச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு காப்பி ரைட்டு வரும். ஸோ என்னடா இவ்வளோ நாள் ஆர்டர் பண்ணுற நீ? என்ன ஆர்டர் பண்ண மோஹித்? நீ இப்போ ஆயிட்டு பாருங்க, வெஜ்ஜு மோமோ. வா நம்ம மேலே பார்க்கலாம். மெனு ஒழுங்காகவே தெரில. என்னத்தை வைப்பாங்கன்னே எனக்கே தெரியல. பலூன் Unit 2, Section 2. எனக்கு வேணாம். நம்ம அப்படியே இந்த சிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய்டுவோமா? இங்கே தான் தண்ணி இருக்கோ, எங்கே வாங்கிட்டு வராங்கன்னு தெரியல. எங்கள் தண்ணி இதுக்கு எனக்கே சிரிப்பு வந்து போச்சு. டேய், மார்க்கெட்டில் கூற நாங்கள் ஸ்னேக்கெல்லாம் வாங்க மாட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் சொன்ன பசங்கக்கிட்ட, டேய் நீ வாங்கிட்டு வந்துரு, நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைன்னு நான் உள்ளே கிளம்பியாச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாங் இன்ட்ரொடக்ஷனே நான் பார்க்கல, லேட்டாக தான் போயிருந்தேன். பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமு 1 November சாட்டர்டே நைட்டு நடந்துச்சுங்க. அந்த லைவ் கன்சர்ட்டுக்கு 3 பேர் வந்தவங்க. ஒருத்தர் வந்து மெஜிஷியன், அவர் பேர் விக்னேஷ் பிரபு. இன்னொருத்தவங்க புண்ணியா செல்வன், இன்னொருத்தவங்க ப்ளேபேக் சிங்கர் நிவாஸ். வாங்க நம்ம ஷோக்குள்ளே போகலாம். ஒரு பயங்கரமான ஒரு சோலோ பாடலாம். பட் மக்கள் வந்து இவ்வளோ நேரம் அவங்க தமிழ் வந்து கேட்டுருந்தாங்க. ஒரு வேற லாங்குவேஜ் கொஞ்சம் பண்ணலாமா? ஒரு மிக்ஸ் மாதிரி. ஆக்சுவலி தமிழ்ல வந்து நம்ம ஊர்ல ஒரு பாப்புலர் டிஷ் ஒன்று அவியல் தெரியும். சரி, இப்போ என்ன பண்ண போறோம், நிறைய மொழி பேசுகிற மக்கள் நம்ம ஊர்ல இருக்கிறதுனால ஒரே பாட்டை வந்து பல மொழிகள் பாடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த பாட்டை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். ஒன் சாங் மல்டிபிள் லாங்குவேஜஸ். அதை வந்து நீங்கள் என்ன லாங்குவேஜ் அப்படின்னு பாடும்போது புஷ்பா ஃபேன்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டெப் போட்டா அவங்க ஒரு பெரிய கலவை சொல்லுவாங்க. இது அந்த போட்டா நீங்க கலவை சொல்லுவீங்கல்ல, அப்படியே அந்த ஸ்டெப் கொஞ்சம் போட்டீங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு 8 to 10 சிங்கர்ஸ், அதாவது இந்தியாவிலே ஒரு 10 பேர் தான் கரெக்டாக அந்த ஆப்ராட்டிக்காக அந்த ஸ்டைலில்
இவங்க பாடி முடிச்சப்ப நீங்க எல்லாரும் ஒத்துப்பீங்க பாருங்க. பெர்ஃபார்மன்ஸ் அது நீங்க சொல்றீங்க அதான் நான் பண்ண முடியல பட் தேங்க்யூ. இப்போ அடுத்ததா வந்து ஆக்சுவலி இதுக்கு பின்னாடி ஒரு கதை புஸ்தகம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை. வாழ்க்கையில் நாமெல்லாம் வந்து ஒரு வேலை செய்யறதே ரொம்ப கஷ்டம். அந்த வேலையை கற்றுக்கிட்டு அதை வந்து ஒரு நாளும் பெர்ஃபெக்ஷன் பண்ணி அதுக்கு நேரம் ஒதுக்கி அதுக்கு நாம் செய்யறதே ரொம்ப கஷ்டம். இதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு டஃப்பான ஒர்க் சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய யுகாண்டா நாட்டில் ஒரு கவுன்சிலராக ஒரு ஸ்கூலில் ஒரு பிஸியான ஒரு வேலையை வாழ்ந்துட்டு ஒரு ஃபேமிலி லைஃப்பையும் வாழ்ந்துட்டு அவங்க அழகான பசங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஸி ஸ்கூல் லைஃப், இது மட்டும் இல்லாமல் யுகாண்டா தமிழ் சங்கத்தில் இந்த ஷோ ஆர்கனைஸ் பண்ணுறதுல அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கோஆர்டினேட் பண்ணும்போது எங்களை வந்து ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணும்போது இவ்வளோ வேலையும் பண்ணிட்டு இன்னைக்கு ஸ்டேஜில் வந்து அவங்க சொல்லும்போது தான் தெரியுது அவங்களும் ஒரு சீக்கிரம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ வேலையும் பண்ணிட்டு ஒருத்தவங்க மியூசிக்கான நேரம் ஒதுக்கி, ஏன்னா அது எப்போ தெரிஞ்சுன்னா சில பேர் சும்மா ஆர்வத்தில் எடுத்து பாடுவாங்க நிறைய விஷயங்கள். இவங்க மைக்கை எடுத்து பாட ஆரம்பிச்ச உடனே ஆக்சுவலி வந்து ப்ரொஃபஷனல் சிங்கர் மாதிரி போறாங்க. என்ன ஒரு கேள்வி Give a big round of applause in welcoming your own talent, Mrs. Annie on the stage. பட் நாங்கள் ஆவலாக எதிர்பார்த்தது வந்து இந்த மேஜிக் ஷோ தாங்க. ஏன்னா பசங்க அதை பார்க்கணுன்னு தான் வந்தாங்க. ஸோ அதனால் சரி சாங்ஸ் தான் போயிட்டு இருந்தது ஃபஸ்ட்டு. ஸோ இந்த சாங்ஸ் முடிச்சிட்ட பிறகு இந்த டான்ஸ்லாம் நடுவில் குழந்தைங்க ஆடினாங்க. அதுக்கப்புறம் சிலவங்க பாட தெரிஞ்சவங்க பாடினாங்க. மேஜிக் ஷோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள். அதுவும் கரெக்டாக நாங்கள் வெளில போயிட்டு வரக்குள்ளே தான். ஸோ மேஜிக் ஷோ சொல்லவே வேணாம், பசங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்துட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் பேர் வந்து விக்னேஷ் பிரபு, கோயம்புத்தூர்காரான். நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கிற நேரத்திலலாம் டிவிலாம் போட்டு காட்டுவாங்க. மெஜிஷியனு மேலே பறந்தார் 165 உயரத்தில் மேலே பறந்தாருன்னு போட்டுருந்தது. அப்போவே நான் ஸ்கூல் படிக்கக்குள்ளேயும் நான் பார்த்துருக்குறேன், கேள்விப்பட்டிருக்கேன் அந்த நியூஸ் எல்லாம். பட் நேராக இப்போ தான் இங்கே பார்க்குறேன் யுகாண்டாவில். ஸோ நாங்கள் போகிறதும் இது தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ஷோஸு. இது வரைக்கும் நாங்கள் போனதே கிடையாது. ஸோ நல்லா இருந்துச்சு அன்றைக்கி. ஸோ அன்றைய நாள் எங்களுக்கு இப்படி தான் ஓடிச்சு. என்ஜாய் பண்ணிங்கன்னா நல்லா சத்தமாக வர எனர்ஜி ஒரு கிளாப் பண்ணுவாங்க. வெரி சாரி ஃபார் சம் டெக்னிக்கல் எரர்ஸ். ஓகே, கோயிங் ஆன் வித் இவங்க வந்து கலர்ஃபுல்லாக நிறைய மேட்ச் பார்த்துருக்கீங்க. பட் பிகாஸ் யாருன்னா இதுக்கு பார்த்துருக்கீங்க? நாங்களாம் டிவியில் தான் பார்த்துருக்கோம். ஏன் சுப்பா? ஓகே, டிவியில் தான் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ வந்து இவங்க வந்து கலர்ஃபுல்லாக நிறைய மேஜிக்ஸ் பார்த்துருக்கீங்க. ஓகேவா? இன்னும் ஒரு நேரத்தில் வந்து எனக்கு ஒரு ஆன்சர் ஸ்லாட் இருக்குது. அந்த ஸ்லாட்டில் வந்து நம்ம பெர்ஃபார்ம் சம் மெண்டலிசம். நிறைய பேர் தேதியெல்லாம் காமிச்சாங்க, நிறைய பேரோட மைண்ட் வெயிட் பண்ணுறது, இந்த மைண்டை வச்சு சீன் பண்ணுறது, அகேன்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் ஸ்லாட் சூப்பராக வேற லெவல் லைட் பண்ணி நான் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து 1.5 இயர்ஸ் என்னை கூட்டிட்டு வந்து அவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் ட்ரை பண்ணாரு. எங்கே பண்ணுங்க எல்லாருமே ரைட் பண்ணலாம் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து நிறைய ஒரு மேஜிக் வந்து இந்த ஸ்லாட் நாங்கள் ரிப்பீட் பண்ணுறது லாஸ்ட் ட்ராக் ஆஃப் திஸ் ஸ்லாட். அது வந்து நீங்கள் எல்லாருமே எனர்ஜி ஆகிடுச்சு. எல்லாருமே உங்கள் 2 பேரும் ரைட்டாக ரைஸ் பண்ணுவோம். இப்படி ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். எல்லாம் எப்படி வேற லெவலாக சூப்பராக பண்ணுறோம். பக்கத்தில் இருக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் எதுவும் நினச்சி மாட்டாங்க. 2 பேரும் ரைட்டாக ரைஸ் பண்ணுங்க. எல்லாருமே உங்கள் 2 பேரும் கூட்டம் ஹேண்ட்ஸ் ஹைட்டாக ரைஸ் பண்ணுங்க. இங்கே எல்லாருமே எவ்ரிபடி குழந்தைங்க வந்துங்க. எவ்ரிபடி ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். எல்லாருமே ஹைட்டாக கையை ரைஸ் பண்ணுங்க. அது பர்ஃபெக்ட் மூமெண்ட். ஃபோட்டோகிராஃப் பண்ணுங்க. ஓகே, கையை ஹைட்டாக வச்சுக்கலாம். கீப் யுவர் ஹேண்ட்ஸ் அப். க்ளோஸ், ஓப்பன், க்ளோஸ், ஓப்பன், க்ளோஸ், ஓப்பன், க்ளோஸ், open, close, open, close, open, close and open.
அப்படியே இருங்க. Have a deep breath. Have a deep breath. Deep breath எடுத்துக்கணும். ஓகே, கையை ஹைட்டா வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா மெஜிஷியன்ஸ் ஆர் மென்டலிஸ்ட் எப்படி உங்களை வந்து டைவர்ட் பண்றாங்க அப்படின்றத உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறோம். ப்ளீஸ் கேன் ஹேவ் யுவர் ஹேண்ட்ஸ் அப் அண்ட் bring your hands forward. கை க்ளோஸ் பண்ணுங்க. ஓபன் க்ளோஸ் ஓபன். கையை திருப்பிக்கோங்க. அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி ரைட் ஹேண்ட் கோஸ் அப். எத்தனை பேர் உங்களோட இடத்துல இருக்கீங்க? கையை ஓகேவா? உங்க வலது கை மேல போகுது. அந்த ட்விஸ்ட் பொசிஷன்ல வலது கை மேல போகுது. பிளேஸ் ஆன் இல்ல. நல்லா டைட்டா ஒரு வரல நல்லா டைட்டா புடிச்சுக்கோங்க. எல்லாரும் பண்றீங்களா? எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. மேடம் நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி பண்ணல. Turn and your right hand goes up, place on your left and cross your fingers. நல்லா டைட்டா புடிச்சுக்கோங்க. அப்படியே எல்லாரும் ரைஸ் பண்ணி காட்டுங்க. அதே பொசிஷன்ல ரைஸ் பண்ணி காட்டுங்க. பண்ணது எல்லாரும் ட்ரை பண்ணி ரைஸ் பண்ணி காட்டுங்க. ஓகே, நான் பண்றது அப்படியே பண்ணு. ஓகே, இப்போ தம் ஃபிங்கர்ஸ் கீழ பார்த்த மாதிரி ஓபன் பண்ணிக்கோங்க. அப்படி முன்னாடி வச்சுக்கோங்க. தம் ஃபிங்கர்ஸ் கீழ பார்த்த மாதிரி மூவ் your thumbs fast. தம் ஃபிங்கர்ஸ் நல்லா ஃபாஸ்டா மூவ் பண்ணுங்க. ஃபாஸ்ட் நம்பர் 1 நான் பண்றது அப்படியே பண்ணுங்க. 2 as I do. Ready go 1 2 and 3. என்ன ஆச்சு? ட்விஸ்ட் ஆயிடுச்சா? டைவர்ட் பண்றதா என்னோட வேலை. நான் பேசிட்டே ஏதாவது பண்ணிட்டே இருக்கேன். ஸோ ட்ரை டு பி யுவர்செல்ஃப். நெக்ஸ்ட் ஸ்லாட் இஸ் கோயிங் டு பி சம்திங் வேற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஹைப் பண்ணிருக்கு. ஜஸ்ட் வாட்ச் அண்ட் என்ஜாய். ஓகே, எல்லாரும் வந்து வகையில் எல்லாம் ஹைட்டா வச்சு கொஞ்சம் எனர்ஜி ஆகலாமா? எனர்ஜி ஆகலாம். எல்லாரும் ஒரு கையை ஹைட்டா வச்சு நம்பர் 2 நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் 2 நம்பர் 2 Number 3, number 1, number 4. Okay, you எல்லாரும் back to form energy இந்த ஆடியன்ஸ்ல இருந்து ரெண்டு பேர் மேலே போறாங்க. பெரியவங்க யாராவது ரெண்டு பேர் மேலே போறாங்க. ஜிம்முக்கு போற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ரெண்டு நபர்கள் ப்ளீஸ் கேட்கறாங்க. மேலே போறாங்க. பெரியவங்க நீ ஜென்டில்மேன் ஜிம்முக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஜென்டில்மேன் யாராவது ரெண்டு பேர் செய்யுங்க. ஸோ இது முடிஞ்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸு இந்த ஊர் மக்கள் யுகாண்டன் மக்கள் ஆனது. ஒருத்தர் ஆடுறார் பாருங்கள், அவர் தான் கென்னத் ஃப்ராங்க்லின்னு சொல்லுவாங்க. இங்கே யுகாண்டாவில் டான்ஸ் சொல்லி கொடுக்குறவர். ஆக்சுவலி இவர் வந்து பிரபுதேவா மாஸ்டர் டான்ஸ் வித் பிரபுதேவான்னு நடந்தது பாருங்கள், அப்பப்போ இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார். ஸோ பார்த்திங்கன்னா அவருடைய டீம் தான் இந்த டான்ஸ் ஆடினது. இங்கே இருக்கிற மக்கள் சொல்லவே வேணால் சூப்பராக ஆடுவாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு சான்சஸ் அதை ஒரு வாட்டி நம்ம பாட்டில் ஆடினாங்க, நல்லா இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். அதை மிக்ஸ் பண்ணி ஆடக்குள்ள பயங்கரமாக இருந்தது. ஆனால் மியூசிக் இல்லாமல் பார்க்கறது தான் நல்லா இருக்காது. இப்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெலடிஸ் அவர் பண்ணியிருக்கார். ஐ ஆம் ஸோ லக்கி. ஏன்னா அவருக்காக நானும் ஒரு பியூட்டிஃபுல் மெலடி எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் மெலடி அவர் கொடுத்துருந்தாரு. அண்ட் நான் இப்போ ரீசெண்டாக வந்து ரெட்ரோ படத்தில் நான் 2 பாட்டு ஆக்சுவலி பாடியிருந்தேன். ஸோ உங்களுக்காக அந்த சாங் வந்து பாடலான்னு நான் யோசிக்கிறேன். ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் இட். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோங்க. நாங்கள் சீக்கிரமாகவே வந்துட்டோம். எனக்கு தலைவலி ஒன்றும் சொல்ல முடியல. டீ வாங்கி குடித்தேன், பட் இருந்தாலும் எனக்கு கேட்கலை. ஸோ பார்த்திங்கன்னா மணி 11:30 நாங்கள் கிளம்பக்குள்ளேயே. பட் ப்ரோக்ராம் என்னமோ 1:46 1:30 தான் முடிஞ்சுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்பா சாமி போதுன்னு சொல்லிவிட்டு தலைவலி வேறு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சீக்கிரமாக கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே மக்களே, see you on next video. Bye bye.